அன்பராம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் நம்ம தியானிக்க போகிறோம். அந்த நாள் பஸ்காவுக்கு ஆயத்த நாளும் ஏறக்குறைய 6 மணி நேரமாய் இருந்தது. அப்பொழுது அவன் யூதர்களை நோக்கி, இதோ உங்கள் ராஜா என்றார். அவர்கள், இவனை அகற்றும் சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டார்கள். அதற்கு பிலாத்து, உங்கள் ராஜாவை நான் சிலுவையில் அறையலாமா என்றார். பிரதான ஆசாரியர் பிரதியுத்தரமாக, ராயனே அல்லாமல் எங்களுக்கு வேறே ராஜா இல்லை என்றார்கள். அப்பொழுது அவரை சிலுவையில் அறையும்படிக்கு அவர்களிடத்தில் ஒப்பு கொடுத்தான். அவர்கள் இயேசுவை பிடித்து கொண்டு போனார்கள். ஆம் பிரியமானவர்களே, இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த சிலுவை பாடு, மரணம், அந்த கடைசியாக அவர் இந்த பிலாத்துவின் இடத்துல ஒப்பு கொடுக்கப்படுகிறார். இந்த இடத்துல பிலாத்து எப்படியோ அவரை விடுவிக்க வேண்டும் என்று முயற்சி செய்கிறார். ஆனாலும் அவர் அந்த ஜனங்களுக்கு பயந்து தன்னுடைய பதவியும் அதிகாரமும் போய்விடுமோ என்று சொல்லி அந்த அதிகாரத்தின் மேல மோகம் உள்ளவராய், பதவியின் மேல மோகம் உள்ளவராய், ஜனங்களை பிரியப்படுத்தும்படியாய் அவர் இயேசுவை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தார் என்பதை நாம இங்கு பார்க்கிறோம். அநேக வேளைகளில் நம்மை சிலுவையின் அடியில் நாம் நிற்கும்படியாய் அந்த சிலுவையின் அடிவாரத்தை நம்முடைய வாழ்க்கையில நம்ம அந்த நினைவு, அந்த தருணம், அது ஒரு வெளியேற பெற்ற ஒரு தருணம். நம்முடைய பாவ பாரம் நீங்கி நம்ம வாழ்வடைந்த அந்த தருணத்தை நினைக்கும் போது நம்முடைய உள்ளம் பூரிப்பாகிறது, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறது. ஆனால் அந்த வழியாக கடந்து வந்த கிறிஸ்துவின் அந்த வழியை நாமும் நம்ம பின்பற்ற வேண்டும். அங்க பார்க்கிறோம், அங்க பிலாத்து இயேசுவை பார்த்து, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்கும் பொழுது அங்கு நம்ம அதை என்ன நினைக்கிறோம், அவர் ஏன் அந்த கேள்வியை கேட்டாரு? ஜனங்கள் அதை ஆமோதிப்பாங்க, அவரை ராஜாவாக அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லி திரும்ப அதை அழுத்தி கேட்கிறார். ஆனாலும் அந்த ராஜா அங்கு உண்மையாலுமே யூதருக்கு ராஜாவான கிறிஸ்து அங்கு நிராகரிக்கப்பட்டதை நாம பார்க்கிறோம். அதற்கு மாறாக அவங்க என்ன கத்துறாங்க? இல்லை, சிலுவையில் அறையும் என்று சொல்லி அவங்க கத்துறாங்க. கிறிஸ்து அங்கு நிராகரிக்கப்பட்டார். அவருடைய அந்த ராஜ மேன்மையும் அந்த இடத்துல ஜனங்கள் முன்பாக ஜனங்களால தான் நிராகரிக்கப்பட்டதே தவிர நம்முடைய வாழ்க்கையின் அவர் ராஜாவாக, தெய்வீக தன்மையுள்ளவராக அவர் மேலோங்கி நிற்கிறதை நாம பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம இதை போல, கிறிஸ்துவை போல ஒரு நிராகரிக்கப்பட்ட தள்ளப்பட்ட சூழ்நிலை எப்போ வரும்? நம்ம அவரை உண்மையாய் சீஷனாக பின்பற்றும் போது. நம்முடைய வாழ்க்கையில் அப்படி ஒரு சந்தர்ப்பத்தையும் அதை நம்ம அனுபவிக்கலை, அதை நம்ம கடந்து வரலை அப்படின்னா உண்மையாகவே நாம் சிஷ்யனாக வாழுகிறோமா என்பதை நாம் ஒரு விசை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏன்னா கிறிஸ்துவனுடைய வழிகள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளாது. கிறிஸ்துவனுடைய உண்மையான பாதை இந்த உலகத்துக்கு தூரமாய் இருக்கிறது. அப்போ கிறிஸ்துவை உண்மையாக பின்பற்றுகிற நாம் இந்த உலகத்தை பின்பற்றுகிறவர்களால் நம்ம நிராகரிக்கப்படுவோம், அவமானப்படுத்தப்படுவோம். அதை நாம மனதில் கொண்டு உண்மையாய் நான் கிறிஸ்துவை போல, கிறிஸ்து பாடுகளை சந்தோஷமாய் சகித்தது போல, அவமானத்தை நிந்தையை சந்தோஷமாய் சகித்தது போல நானும் சகிக்க வேண்டும் என்ற எண்ணம் தான் இங்கு நமக்கு இங்கு வர வேண்டும். அதற்கு ஆவியானவர் தான், ஆண்டவர் தான் நமக்கு கிருபை தருவாராக. இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில் அவர் ராஜாவாக தொங்கினார். உங்களுக்காகவும் எனக்காகவும் நம்மை பாதுகாக்கும்படியா, நம்மை மீட்கும்படியாய் அவருடைய அந்த பாடுகள் கூட அது நம்மீது வைத்த அன்பின் நிமித்தமாக தான் அதை அவர் சந்தோஷமாக சகித்தார். அவருடைய ராஜரீகமானது, அவருடைய ராஜ்யமானது இந்த உலகத்துல மட்டும் உள்ளது கிடையாது. அவருடைய ராஜரீகம், அவருடைய ஆளுகை அது உயர்ந்த
உயர்ந்தது, சிறந்தது, மேன்மையானது, உன்னதமானது, நித்திய நித்தியமாய் இருக்கிறது. அவர் ராஜாவாக இருக்கிறார். அப்போ அவருடைய ராஜரீகம் தன்மை இந்த பூமியில வெளிப்பட்டதன் காரணம் உங்களையும் என்னையும் நேசித்ததன் காரணமாக, உங்களை என்னையும் மீட்கிறதற்காக, மன்னிக்கிறதற்காக, விடுவிக்கிறதற்காக என்பதை நம்ம ஒரு நாள் நம்ம என்ன செய்யக்கூடாது, மறந்து போகக்கூடாது. அப்போ இயேசு அந்த சிலுவையில இந்த பாடுகளை சகிக்க தன்னை அர்ப்பணித்த போது நாம கருத்துல நமக்காக தான் என்பதை மறந்து போயிடக்கூடாது. அப்போ நாம அதனால அந்த இன்ஸ்பிரேஷன் நம்ம எடுத்துட்டு நாம எப்படி விசுவாசத்திலையும் நம்ம அந்த அன்பிலும் கட்டப்பட்டவர்களாக அவரை அறிகிற அறிவில நம்ம என்ன செய்ய வேண்டும், ஒவ்வொரு நாளும் நிலைத்திருக்க வேண்டும். ஸோ இந்த வசனங்களிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்ன? நம்முடைய வாழ்க்கையில இயேசு ராஜாவா இருக்கிறாரா? அவர் நமக்காக அவர் சிலுவையில அவர் மரித்தார். என்னுடைய வாழ்க்கைக்காக, உங்களுடைய வாழ்க்கைக்காக அவர் சிலுவையில் பாடுகளை சகித்தார் என்பதை நாம ஒவ்வொரு நாளும் யோசிச்சு பார்க்குறோமா? அது நம்முடைய வாழ்க்கையில நன்றியுள்ள இருதயத்தோடு நம்ம இருக்கிறோமா? நம்ம தேவனுடைய அன்பின் நிமித்தமாக அவர் மேல விசுவாசத்தில் அவரை பற்றும் பயத்தோடு கூட அவரை நேசிக்கிற, பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ நம்மை அர்ப்பணிக்கிறோமா? இந்த நாளிலும் கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி நடக்க நமக்கு உதவி செய்வாராக. அவரை நோக்கி பார்ப்போமா? எங்கள் அன்பின் தெய்வமே, நாங்கள் உமக்கு முன்பாக நாங்கள் வருகிறோம். நீரே எங்கள் வாழ்க்கையின் ராஜாவாக நீர் இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிக்கை செய்கிறோம், உணர்கிறோம். சுவாமி, எங்களுக்காக கல்வாரி சிலுவையில பாடுகள் பட்டீர், நீ தியாகத்தை செய்தீர். அது ஆண்டவரே, அதன் மேன்மையை நாங்கள் ஒரு நாள் எங்கள் வாழ்க்கையில அனுபவிக்கிறவர்களாய் இருக்க கர்த்தர் உதவி செய்யும். ஆண்டவரே, விசுவாசத்துல இன்னும் தைரியம் உள்ளவர்களாய், அன்புள்ளவர்களாய், நாங்கள் இரக்கமுள்ளவர்களாய் இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். இந்த சிலுவையின் மேன்மையை குறித்து, இந்த சிலுவையின் உன்னதமான நோக்கத்தை குறித்து மற்றவர்களுக்கு எங்கள் வாழ்க்கையின் மூலமாய் நாங்கள் காட்ட எங்களுக்கு கிருபை தாரும். சுவாமி, அநேகருடைய ராஜ்யத்துல கட்டப்பட உமக்குள்ளாய் நிலைத்திருக்க கர்த்தர் கிருபை தாரும். எங்களை தாழ்த்தி உடைய சமூகத்துல அர்ப்பணிக்கிறோம். துதிக மகிமையாவுக்கு செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.